டெத்து கிளாக் அப்படிங்கிற ஒரு ஆப்பை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த டெத்து கிளாக் என்னென்னா, ஒரு மனுஷனுடைய இறப்பு எப்போ இருக்கும் அப்படிங்கிறத ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக சரியாக கணித்து சொல்லிடுறாங்க. இந்த ஏஐ தொழில்நுட்பத்துக்குள்ளே அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போகணுன்னா, அதில் ஃபுட்டு, நம்ம பிறந்த வயசு, நம்மளுடைய உடற்பயிற்சி என்ன செய்கிறோம், இப்படின்னுலாம் ஒரு சில கேள்விகள் கேட்குது அந்த ஏஐ. இதுக்கெல்லாம் நம்ம வந்து சரியான பதிலை கொடுத்தோம் அப்படின்னா, நம்ம இவ்வளோ வருஷம் வரைக்கும் தான் உயிரோடு இருப்போம் அப்படிங்கிறத சரியாக கணிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, மனுஷனுடைய பிறப்பு இறப்பு எல்லாம் கடவுள்கிட்ட தான் இருக்குது, எந்த மிஷின் வந்து கணித்தாலும் அது சரியான கணிப்பாக இருக்காது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக ஒரு புதுவித முயற்சியை முன்னெடுத்து செஞ்சுருக்காங்க. ஆனால் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தில் அது கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பதில் அளித்தவங்களுக்கு இப்படி இறப்பை வந்து அது சரியாக கணிக்குது அப்படிங்கிறத பல பேர் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 5 கோடி மக்கள் வந்து இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ண இன்னும் நிறையா மக்கள் தீவிரமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக தகவலை வெளிப்படுத்துகிறாங்க. ஆனால் எது எப்படியோ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த நாளில் நம்மளுடைய இறப்பு என்றைக்குன்னு தெரிஞ்சால் வாழ்கிற நாளும் நமக்கு ரொம்ப நரகமாகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் வண்ணமாகவே இந்த தொழில்நுட்பத்தெல்லாம் யாரும் நம்பாமல் நமக்கு கடவுள் எப்போ நியமிச்சிருக்காரோ அப்போ தான் நம்மளுடைய இறப்பு இருக்கும் அப்படிங்கிறத நம்பி நம்ம வாழ்க்கையை கடந்து போவோம். இல்லைன்னா ரொம்பவே நம்மளுடைய வாழ்கிற நாள் நரகமாக மாறிடும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமுமே கிடையாது. இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணவங்க நிறைய பேர் சொல்கிறாங்க, இது ஃபேக் தான், இது வந்து நம்புகிற தன்மையாக இல்லை அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க சரியான அந்த கேள்விகளுக்கு பதிலளித்து இதில் வந்து இவங்களுக்கு வந்து இறப்பு தேதியை வந்து அந்த ஏஐ தொழில்நுட்பமே கணித்து சொல்லுது. ஆனால் இது வந்து நம்புகிற மாதிரி இல்லை அப்படிங்கிறதும் அந்த 5 கோடி பேர் இன்ஸ்டால் பண்ண 5 கோடி பேரில் பல கோடி பேர் வந்து இந்த விஷயத்த சொல்கிறாங்க.